அட கடவுளே, நான் ஒரு நாளைக்கு சமைக்க வந்தாத கொடுமை. சோறு ஆக்கியிருக்கிறா, குழம்பு வச்சிருக்குது, மீன் பொரிச்சு வச்சிருக்குது, கறி வறுத்து வச்சிருக்குது, என்னமோ தூக்கு சட்டியில் வர வச்சிருக்குது. ஐயா ஐயா, எத்தனை வெரைட்டி செஞ்சு வச்சிருக்கிறா பாரு இந்த பொம்பளை. எப்பா, நமக்கு கொடுக்காம தின்னுருப்பாளுக போட்டிருக்க. அட கடவுளே, எல்லாம் தின்னு மீதி இவ்வளோத்தனை இருக்குன்னா இப்போ என் புருஷங்காரன் இன்னைக்கு எவ்வளவுக்கு வாங்கிட்டு வந்து போட்டானா தெரியலையே. நம்ம என்னையாவது ஆசைப்பட்டு ஒரு 2 கிலோ மீன் வாங்கிட்டு வாங்க, பொரிச்சு திங்குவோம். எனக்கு வெறி பிடிச்ச மாரி இருக்குதுன்னு சொன்னால் எச்சி வெறி பிடிச்சி கிடக்குறியா? வெறி பிடிச்ச நாயை போய் கட்டிட்டின்றாரு. அப்படியே வெறி பிடிச்சி நம்ம போய் கிடக்குறோம் இந்த மீனுக்காக. இப்போ மட்டும் இவங்களுக்கு வெறி பிடிக்காதான் 2 கிலோ 3 கிலோ எல்லாம் பெரிய சைஸாக இருக்குதே. ஏன் சாமி, யாரும் விருந்தாடி வந்தால் தான் நான் இவ்வளோ பேரை கொண்டாடல சோத்தாக்குவேன். என்னாடி இது, இம்மா பேரை கொண்டாடல சோறு, அம்மா பேரை சட்டியில் குழம்பு, பெரிய தாம்படத்தில் மீன். ஏ சாமி, அடா அடா அடா. எக்கா, என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிற? எல்லாம் வாசனை சன்னல் வழியாக தாங்கலக்கா, எனக்கு மூக்க தொலைக்குது பார்த்துக்க. சீக்கிரமாக எடுத்துக்கிட்டு